ஸோ இன்னமும் நீங்கள் பைத்தனை படிக்கிற கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? கவலையே வேணாம். உங்களுக்காக தான் நாங்கள் இந்த புது கோர்ஸை லான்ச் பண்ணுறோம். இந்த 2026 ஏஐ, மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், வெப் டெவலப்மெண்ட், கேம் டெவலப்மெண்ட், டெஸ்டிங்னு எல்லா இடத்துலையும் இந்த பைத்தனை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த பைத்தன்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகும், இதை படிக்கிறது மூலிமா நீங்கள் என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ்க்கெலாம் அப்ளை பண்ணலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இந்த பைத்தன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கம்ப்யூட்டர்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்றத பொதுவாகவே நம்ம எலக்ட்ரானிக் டிவைஸ்ன்னு சொல்றோம். ஸோ கம்ப்யூட்டர் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம், ரைட்டா? ஸோ எலக்ட்ரானிக் டிவைஸ் எதை பயன்படுத்தும், அதுக்கு எனர்ஜி எதுக்கு எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு யூனோ தட் இட்ஸ் ஆல் அபவுட் த எலக்ட்ரிசிட்டி, இல்லையா? இப்போ ஒரு ஃபேன் எடுத்துக்கோங்க, ஒரு லைட் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபேனோ, லைட்டோ, இல்லை எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாலுமே அது யூஸ் பண்றது எதை, எலக்ட்ரிசிட்டியை தான் யூஸ் பண்ணும். இப்போ நான் ஃபேனு கிட்ட போயிட்டு ஸ்டாப் அப்படின்னு சொன்னா ஃபேன் ஸ்டாப் ஆகுமா? கட்டாயமா ஸ்டாப் ஆகாதுங்க. அதே மாதிரி லைட்டு கிட்ட போயிட்டு நான் ஆஃப் பண்ணுன்னு சொன்னா ஆஃப் ஆகாது. யூ கான்ட் டைரக்ட்லி கம்யூனிகேட் வித் ஃபேன் ஆர் லைட். பட் டைரக்டா நம்ம தமிழ்ல பேசி புரிய வைக்க முடியலனாலும் உங்களால ஆன் அண்ட் ஆஃப் பண்ணி அதுக்கிட்ட பேச முடியும். இப்போ உதாரணத்துக்கு 1 அப்படின்னா ஆன் பண்றது, சுவிட்சை ஆன் பண்றது. 0 அப்படின்னா என்ன பண்றது, சுவிட்சை ஆஃப் பண்றது, ரைட்டா? லைட் சுவிட்சை போட்டோம் அப்படின்னா 1ன்னு அர்த்தம், ஆஃப் பண்றோம் அப்படின்னா 0ன்னு அர்த்தம். நீங்க வந்து இந்த பவர் பட்டனையே பார்க்கலாம், இந்த மாதிரி ஒரு சிம்பிளை கொண்டு இருக்கும். உங்களோட லேப்டாப்லயோ, ரிமோட்லயோ, இல்லை எந்த ஒரு பவர் சிம்பிளை பார்த்தீங்கன்னாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, இது 0வை மீன் பண்ணுது, இது 1னை மீன் பண்ணுது, ரைட்டா? ஸோ இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, கம்ப்யூட்டரும் நமக்கு எதை தான் யூஸ் பண்ணுது, எலக்ட்ரிசிட்டியா தான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுது. ஸோ கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைனரி லாங்குவேஜ். ஓகே, 1 புரிஞ்சுக்கும் இல்லது 0வை புரிஞ்சுக்கும். 1 அல்லது 0 நீங்க எதை கொடுத்தாலும் சரி. இப்போ நான் ஒரு வேல்யூ இருக்கு, ஒரு நம்பர் இருக்கு, 178 இருக்குன்னு வச்சுக்கலாம். 178 அப்படின்றது என்ன, நமக்கு இது ஹியூமன் பயன்படுத்தக்கூடிய ஒரு நம்பர். இந்த 178 கம்ப்யூட்டர் அப்படியே புரிஞ்சுக்காது, இது 1ஆவும் 0ஆவும் மாத்தி தான் புரிஞ்சுக்கும். அதே மாதிரி ஏபிசி இருக்கு, டெக்ஸ்ட் நீங்க கொடுக்குறீங்கன்னா கூட இதுவுமே நம்பர்ஸா மாத்தி தான் புரிஞ்சுக்கும். உதாரணத்துக்கு ASCIIன்னு இருக்கு, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் இருக்கு. இது மூலியமா தான் என்ன பண்ணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் நம்பரா மாத்தி அதை புரிஞ்சுக்கும். 10001 அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் பைனரியா கன்வெர்ட் பண்ணி தான் கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கும், ரைட்டா? ஸோ அப்போ அது நம்பரா இருக்கலாம், அல்லது ஆல்பபெட்ஸா இருக்கலாம், இமேஜஸா இருக்கலாம். இமேஜஸ் அப்படின்றது, இமேஜஸ் இஸ் நத்திங் பட் தி பிக்சல்ஸ். அந்த பிக்சல்ஸ்ல இருக்கிறது ஆர்ஜிபி. அந்த ஆர்ஜிபியை வந்து நம்ம ஹெக்ஸாடெசிமல்ல நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அந்த ஹெக்ஸாடெசிமல் கோடும் பார்த்தீங்க அப்படின்னா பைனரியா கன்வெர்ட் பண்ணி தான் கம்ப்யூட்டர் அதை புரிஞ்சுக்கும், ரைட்டா? சரி, அதே மாதிரி வீடியோ. வீடியோன்றது என்ன, வாட் இஸ் வீடியோ? வீடியோன்றது சீக்வன்ஸ் ஆஃப் இமேஜஸ். ஓகே, அதுல எத்தனை ஃப்ரேம்ஸ் இருக்குன்னா 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் இருக்கும். அந்த ஃப்ரேம்ஸ்ன்றது ஒரு பிக்சர் தான், இமேஜ் தான். அதுலயும் காம்பினேஷன் ஆஃப் பிக்சல்ஸ் இருக்கும். எகெயின் இந்த லூப் பிக்சல்ஸ்க்கு அப்புறம் அது ஆர்ஜிபி, அது ஹெக்ஸாடெசிமல் கோடு, அப்புறம் பைனரியா மாறி கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கும். ஸோ கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன, 1ம் 0ம் தான். இந்த பிசிக்கல் வேர்ல்ட்ல நம்ம இருக்கக்கூடிய இந்த உலகத்துல எவ்ரிதிங் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ்னு பிசிக்ஸ் சொல்றாங்க. பிசிக்ஸ் படிச்சவங்க, பிசிக்ஸ் படிச்ச விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ்னு சொல்றாங்க. அதே மாதிரி பயாலஜில இருக்கவங்க என்ன சொல்றாங்க, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் செல்ஸால உருவானதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் என்னவா தான் புரிஞ்சுக்கும், 1ஆவும் 0ஆவும் தான் புரிஞ்சுக்கும். அப்ப நான் பேசக்கூடிய தமிழ் மொழி அல்லது நீங்க பேசக்கூடிய தெலுங்கு ஆர் வாட் எவர் த ஹியூமன் லாங்குவேஜ் யூ ஸ்பீக், கம்ப்யூட்டர் காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, சோ இத பத்தின ஒரு சிம்பிள் விஷுவலைசேஷன் நான் இங்க வச்சிருக்கேன், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, which is I get it from the internet, you can see that. சோ இந்த இடத்துல நான் கம்ப்யூட்டர் கிட்ட யூனோ நான் டைரக்டா பேசினா ஒர்க் ஆகாது. அதனால நம்ம என்ன பண்றோம், as a human being ப்ரோக்ராம் கோடு கொடுக்குறோம், அது வந்து நமக்கு ரிசல்ட் கொடுக்குது. சோ இந்த லாங்குவேஜஸ் இப்படி எல்லாம் பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்க இந்த விஷுவல்ல. சோ நேச்சுரல் லாங்குவேஜ், நேச்சுரல் லாங்குவேஜ் அப்படின்றது நம்ம பேசக்கூடிய மொழி. Whatever the language we speak, English, Spanish, Hindi, Tamil, Telugu, whatever the language we speak, that will be considered as a natural language, which can't be understood by the computer. But கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்க கூடிய ஒரு லாங்குவேஜ் இருக்கு, அதுதான் ஹை லெவல் லாங்குவேஜ்.
ஓகே, பைத்தன், ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா இதெல்லாம் இருக்கு. ஸோ இது ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். என்ன சொல்றோம்? ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். ஏன் அதை ஜென்ரல் பர்பஸ்ன்னு சொல்றோம்? யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ. இப்போ நான் பைத்தனை வச்சு ஒரு டேட்டா அனாலிசிஸ் பண்ண முடியும், இல்ல டேட்டா சயின்ஸுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை பண்ண முடியும், டெவலப்மெண்ட் பண்ணலாம். வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் டூ இட். ஓகே, இந்த லாங்குவேஜை கத்துக்கிறது நடக்க கத்துக்கிற மாதிரி. நீ இந்த பக்கம் போகணுமா இல்ல அந்த பக்கம் போகணுமான்றது உங்க கையில தான் இருக்கு. ஸோ அதனால தான் ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ் சொல்றேன். யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ, விச் இஸ் டோட்டலி பாசிபிள் பை யூசிங் தீஸ் ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். இதுல என்னெல்லாம் இருக்கு? சிஏ, C++, ஜாவா, சி ஷார்ப்பு. ஸோ இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் எல்லாமே ஹை லெவல் ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ்னு சொல்றோம். ஏன் ஹை லெவல்னு சொல்றோம்? நீங்க கம்ப்யூட்டர் அளவுக்கு இறங்கி போய் நீங்க அதை சொல்லி கொடுக்கணும், அந்த கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கணும்ன்றது கிடையாது. ஸோ இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து ஒன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து லோ லெவல் லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணப்படும். அதுல இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த அசம்பிளி லாங்குவேஜ், சி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அது எகைன் என்னவா கன்வெர்ட் பண்ணப்படும்? மிஷின் லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணப்பட்டு கம்ப்யூட்டருக்கு புரியும். நான் சொன்னேன் இல்லையா, எவ்ரிதிங் இன் த கம்ப்யூட்டர் கேன் பி ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் பை த பைனரி லாங்குவேஜ். 1 அல்லது 0 வச்சு மட்டும்தான் கம்ப்யூட்டர் அதை புரிஞ்சிருக்கு. ரைட்டா? சோ அப்ப பைத்தன் அப்படின்றது என்ன? பைத்தன் அப்படின்றது இட்ஸ் அ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆர் ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லலாம், ஆர் ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ்னு சொல்லலாம். ஸோ ஜென்ரல் பர்பஸ்ன்னு ஏன் சொல்றோம்? இதை வச்சு நீங்க பல விஷயங்களை பண்ண முடியும். ஏன் ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்றோம்? நீங்க கம்ப்யூட்டர் அளவுக்கு இறங்கி போய் தான் நீங்க பேசணுன்றது கிடையாது. ரைட்டா? சரி, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பாருங்க. இந்த ஒர்க் ஆகிறதுக்கு நான் ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் வந்து ஒரு ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கேன். ஓகே, நான் வந்து ஒரு ஓனரா இருக்கேன். ரைட்? இப்போ என்கிட்ட ஒரு எம்ப்ளாயி இருக்காரு. ஆஸ் அ ஓனரா ஐ ஒன்லி ஸ்பீக் இங்கிலீஷ். பட் இந்த எம்ப்ளாய்க்கு வந்து ஸ்பானிஷ் தான் தெரியும். ஓகே, சோ அப்ப நான் பேசக்கூடிய மொழி வந்து இவருக்கு புரியுமா? சேம் லைக் த ஹியூமன் பீயிங், நமக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். நம்ம எம்ப்ளாயி கம்ப்யூட்டருக்கு என்னதான் புரியும்? 1 or 0. நமக்கு தெரிஞ்சது என்னது? பைத்தன். அப்ப நடுவில் நமக்கு யாரு தேவை? நமக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவை. கரெக்டா? இந்த பக்கம் ஓனர் இருக்காங்க, எம்ப்ளாயி இருக்காங்க. ஓனருக்கு இங்கிலீஷ் தெரியும், எம்ப்ளாய்க்கு ஸ்பானிஷ் தெரியும். அப்போ ஓனர் சொல்லக்கூடிய விஷயங்கள ஸ்பானிஷ்ல சொல்லணும் அப்படின்னா நமக்கு யார் தேவை? டிரான்ஸ்லேட்டர் தேவை. அதே மாதிரி எந்த ஒரு கோடிங் லாங்குவேஜுக்கும் நீங்க மிஷினுக்கு கன்வெர்ட் பண்ணணும், மிஷின் லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணணும். பைத்தன் இருக்கு, அதை நீங்க 1 and 0 மாத்தணும் அப்படின்னா அங்கேயே ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படுறாங்க. அதோட பேரை கம்பைலர்னு சொல்லுவோம். ஓகே, இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா பைத்தன் பயன்படுத்துறது கம்பைலர் கூட இன்னும் சில ஸ்டெப்ஸ், அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்டர்பிரட்டர்னு சொல்லுவோம். பைத்தன் யூஸ் பண்றது என்னது? இன்டர்பிரட்டர். ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இப்ப சி லாங்குவேஜ் இருக்குன்னா ஆர் C++ இருக்குன்னா ஆர் ஜாவா இருக்குன்னா இது எல்லாமே கம்பைலரை பயன்படுத்துதுங்க. பட் பைத்தன் எதை பயன்படுத்துது? இன்டர்பிரட்டர் பயன்படுத்துது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, சியோ, C++ஓ, ஜாவாவோ ஓல்ட் கோட் எக்ஸிகியூஷன் யூஸ் பண்ணணும். ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். பட் பைத்தன் லைன் பை லைனா தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோட் இருக்கு, செகண்ட் லைன் ஆஃப் கோட் இருக்கு, தேர்ட் லைன் ஆஃப் கோட் இருக்கு, 4 இருக்கு. இப்போ இந்த ஏதாவது ஒரு லைன்ல நான் ஒரு எரர் பண்ணிட்டேன் அப்படின்னா சிஓ, C++ஓ, ஜாவாவோ எனக்கு அவுட்புட் கொடுக்காது, எரர் வந்துடும். பட் பைத்தனை பொறுத்த வரையும் 1, 2, 3, 4 இருக்கு. எனக்கு 3வது லைன்ல எரர், இந்த 2 லைன் கரெக்ட்னா இது எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து இன்டர்பிரட்டர்ன்றது லைன் பை லைன் எக்ஸிகியூஷன். பட் C++, ஜாவான்றது ஓல்ட் கோட் எக்ஸிகியூஷன். ஏன்னா இது பயன்படுத்துறது கம்பைலர், இது பயன்படுத்துறது இன்டர்பிரட்டர். ரைட்டா? லைன் பை லைன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ரைட்டா? ஸோ இதையும் நீங்க விஷுவலா நான் இங்க வச்சிருக்கேன், நீங்க பாருங்க. ஸோ த விஷுவல் ரெப்ரசன்டேஷன் இஸ் தேர். ஸோ சோர்ஸ் கோட் இருக்கா? ஓகே, சோர்ஸ் கோட் இஸ் நத்திங் பட் த பைத்தன் கோட். நம்ம என்ன எழுதுறோமோ அது இந்த லாஜிக். அதுக்கப்புறம் அங்கே கம்பைலர் இருக்கு, அந்த கம்பைலர் அதை பைட் கோடா கன்வெர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் அது மிஷினுக்கு தேவைப்படுற மாதிரி விர்ச்சுவல் மிஷினுக்கு ஏற்ற மாதிரி 1 and 0 கன்வெர்ட் பண்ணப்பட்டு நமக்கு அவுட்புட் கொடுக்குது. ஸோ இதுதான் அந்த நடுவில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேட்டர். ஓகே, அப்போ ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கான ஆன்சர் பதில் சொல்ல முடியுதான்னு பாருங்க. உங்களோட ஆன்சரை நான் கமெண்ட் செக்ஷன்ல நான் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ கம்பைலர் ஃபாஸ்டா இருக்குமா, இன்டர்பிரட்டர் ஃபாஸ்டா இருக்குமா? எது ஃபாஸ்ட்? ஸோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். கம்பைலர் ஃபாஸ்டா இல்ல இன்டர்பிரட்டர் ஃபாஸ்டான்றதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும், நான் பார்ப்பேன். ஓகே, ஸோ அடுத்து ஏன்
பைத்தனை நம்ம பயன்படுத்துறோம். இத்தனை லாங்குவேஜ் நான் சொல்றேனே, சி சொல்றேன், C++, ஜாவா, வாட் எவர் த லாங்குவேஜ் ஐ டோல்ட், வை வி ஆர் ப்ரையாரிட்டைசிங் திஸ்? ஏன் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்றோம்? ஏன் பைத்தனை படிக்கிறோம் 2026 அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைத்தனோட சின்டெக்ஸ் ரொம்பவுமே ஈஸி. ஓகே, பைத்தனோட சின்டெக்ஸ் ரொம்ப ஈஸி. ஈஸினா நீங்க வந்து குறைச்சு எடை போட்டுறக்கூடாது, ரொம்ப பவர்ஃபுல்லும் கூட. ஸோ இப்போ 2026ல எங்க பார்த்தாலும் பைத்தன், எதுலயும் பைத்தன். ஓகே, ஸோ டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஏஐ, வெப் டெவலப்மெண்ட், ஆட்டோமேஷன், ஏஜென்டிக் ஏஐ, ஜென் ஏஐ, எல்லாமே பைத்தன் தாங்க. ஸோ பிக் கம்யூனிட்டி, எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. இதுல வந்து எக்கச்சக்கமான லைப்ரரிஸ் இருக்கு. நம்பை, பாண்டாஸ், மேட்ப்ளாட்லிப், எஸ்கேலன், ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேக்கேஜஸ் இருக்கு. 2026ல ஏஐ உருவாக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு லாங்குவேஜ் பைத்தன் தான். டிமாண்டும் எக்கச்சக்கமா இருக்கு. நீங்க என்னதான் ஏஐ வரட்டும், ஏஐல நீங்க கோடு ஜென்ரேட் பண்ணட்டும், அதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கட்டாயமா பைத்தன் தெரிஞ்சா மட்டும் தான் உங்களை புரிஞ்சுக்க முடியும். ரைட்டா? ஸோ ரொம்ப டிமாண்டா இருக்கக்கூடிய ஜாப் இது. ரைட்? ஸோ அடுத்த செட்டப்பை பத்தி பேசும்போது, நீங்க பைத்தன் யூஸ் பண்றதுக்கு நீங்க சாஃப்ட்வேர்லாம் டவுன்லோட் பண்ணணும்னு கிடையாது. டைரக்டா நீங்க போயிட்டு கூகுள் கொலாப்னு சர்ச் பண்ணுங்க. ஓகே, கூகுள் கொலாப்ல போயிட்டு டைரக்டா யூ கேன் ரைட் அ ப்ரோக்ராம். ஓகே, லுக் அட் திஸ். நியூ நோட் புக் கொடுத்தீங்கன்னா கூகுள் கொலாப்ல ஃபர்ஸ்ட் சைன்இன் பண்ணிக்கோங்க. கூகுள் கொலாப்ல போயிட்டு உங்க யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் போட்டு சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு லோட். லோட் ஆகுதா? ஸோ அப்படி இல்லைன்னா கூட உங்களால வந்து உங்களுக்கு கூகுள் கொலாப் வேணாம், உங்களுக்கு வந்து நல்ல சிஸ்டம் இருக்கு அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி செட் அப் பைத்தன் அண்ட் விஎஸ் கோட். பைத்தன் அண்ட் விஎஸ் கோட் காம்பினேஷன் வில் ஒர்க் அவுட். இல்லையா? நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு உங்களுக்கு வீடியோ வேணும்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். பட் யூ கேன் டைரக்ட்லி எக்ஸிக்யூட் த ப்ரோக்ராம் ஓவர் ஹியர். ஸோ இங்க பாருங்க, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஓகே எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்றத நான் இங்க கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட். ஓகே, ஸோ பிரிண்ட் என்ன தர போறேன்? திஸ் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நான் தரேன். கொடுத்துட்டு கமாண்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கிடைச்சிடும். ஸோ இது லோட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் லேட் ஆகும் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு. இதுக்கான அர்த்தம் என்ன? பிரிண்ட் அப்படின்றது எனக்கு அவுட்புட்டை கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். எதை அவுட்புட்டா கொடுக்கணும்? ஹலோ வேர்ல்டுன்றது. பிரிண்ட் இஸ் அ ஃபங்க்ஷன் which is used to give the output for us. ஓகே, அது எக்ஸிக்யூட் ஆகிட்டு உங்களுக்கு அவுட்புட் ஆகும். ஸோ அப்போ இங்க உங்களுக்கு விஎஸ் கோடு தான் வேணும், இல்லை பைத்தன் தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு வந்து அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்றேன். இங்க பாருங்க, நமக்கு அவுட்புட் கிடைச்சிருக்கு. ரைட்டா? ஸோ இங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து எகைன் அண்ட் எகைன் நம்ம நிறைய டுட்டோரியல்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பைத்தன் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை டேட்டா சயின்ஸை வந்து ஃப்ரீயா கத்துக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா தாராளமா இந்த லிங்க் நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ நிறைய வீடியோஸ் வரப்போகுது. இந்த லைப்ரரிஸ் நம்பை, பாண்டாஸ், மேட்ப்ளாட்லிப், டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம வந்து டெய்லி பேசிஸ்ல டுட்டோரியலா அப்லோட் பண்ண போறோம். ரைட்? ஸோ அதே மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்குன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். பாய். தேங்க்யூ.